டைரக்டரி ஸ்ட்ரக்சர்னுடைய டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல டைரக்டரினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் என்ன இருக்குன்னா ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரி நம்மளுக்கு 5 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் லெவல், 2 லெவல், ட்ரீ ஸ்ட்ரக்சர், acyclic graph, general graph. ஸோ ஒன்மே ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் லெவல் டைரக்டரி. அதாவது ஒரு பெரிய டைரக்டரி இருக்கும், அதுக்குள்ளே எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபைல்ஸ்க்குமே யூனிக்கான பேர் இருக்கணும். இதான் ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் வேறு வேறு பேர் இருக்கணும். எங்கேயாவது ஒரே சேம் நேமாக இருந்தால் பிரச்சனை வந்து. ஸோ இதை நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்த மாட்டோம் இந்த டைரக்டரியை ரியல் டைமில். ஸோ இதான் டைரக்டரி, பெரிய டைரக்டரி. இதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது? கவ், ஏ, பை, தி, சி, ஃபிஷ். இது எல்லாத்துக்குமே வேறு வேறு பேர் தான் இருக்கணும். ஓகே, இது எல்லாமே அந்த ஃபைல்ஸ் உள்ளே இருக்கு. ஸோ இதுதான் டைரக்டரி. ஸோ ஒரு பெரிய டைரக்டரிக்குள்ளே நம்ம ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பயன்படுத்த மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 2 லெவல் டைரக்டரி. ஸோ இந்த 2 லெவல் டைரக்டரியில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் தனித்தனியாக டைரக்டரி இருக்கும். இங்கே பாருங்கள், யூசர் 1, யூசர் 2, யூசர் 3ன்னு இருக்குங்களா? இங்கே ஒவ்வொரு யூசருக்கும் வந்து தனித்தனியாக ஒரு டைரக்டரி இருக்குது. யூசர் 1க்கு டைரக்டரி டாக் ஏ டேட்டா, அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ். யூசர் 2க்கான டைரக்டரி பி டேட்டா சி. யூசர் 3க்கான டைரக்டரி பஸ் ஃபிஷ் எக்ஸ். ஸோ இங்கே மேலே இருக்கிறது நம்ம வந்து மாஸ்டர் ஃபைல் டைரக்டரின்னு சொல்லுவோம். இது யூசர் ஃபைல் டைரக்டரின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபைல்ஸ். ஸோ 2 லெவல் டைரக்டரியில் ஸோ ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே தனித்தனியாக டைரக்டரி இருக்கும். ஓகேங்களா? இது அதுக்கான முக்கியமான விஷயங்களே. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வராதுன்னா நோ கான்ஃப்ளிக்ட் அக்கர்ஸ். அதாவது ஒரு யூசர் 1ம் யூசர் 2ம் வந்து ஒரே ஃபைல் நேம் இருக்கும்போது அது யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது பாருங்கள், யூசர் 1 கிட்ட என்ன இருக்குது பாருங்கள், டேட்டான்னு ஒன்று இருக்குது. யூசர் 2 கிட்டையும் பாருங்கள் டேட்டான்னு இருக்குது. அப்போது இங்கேயும் சேம் நேம் இருக்கலாம், இந்த டைரக்டரியும் சேம் நேம் இருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இது தனித்தனி டைரக்டரியாக போயிடுச்சு. யூசர் 1க்கான டைரக்டரி, யூசர் 2க்கான டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ இதில் நேம் பிரச்சனை வராது. இது 2 லெவல் டைரக்டரி. ஆனால் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யூசர்ஸ் கேனாட் கிரியேட் சப்ஃபோல்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு யூசரும் வந்து சப்ஃபோல்டர் இதில் கிரியேட் பண்ண முடியாது. இதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி இது ஒரு பெஸ்ட்டு தான் 2 லெவல் டைரக்டரி. ஆனால் இதையும் அவ்வளோ பயன்படுத்த மாட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ட்ரீ ஸ்ட்ரக்சர்டு டைரக்டரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூட் இருக்கும், நிறைய சப்ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அன்லிமிட்டெட் சப்ஃபோல்டர்ஸ் இன்சைட் சப்ஃபோல்டர்ஸ். நெக்ஸ்ட் எவ்ரி ஃபைல் ஆஸ் எ யூனிக் பாத் நேம். ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும், பாத் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டு, அதுக்குள்ளே யூசர் 1, அதுக்குள்ளே மெயில். இந்த மாதிரி யூனிக்கான பாத் இருக்கும். மோஸ்ட் காமன் ஸ்ட்ரக்சர் யூஸ் டுடே. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த டெக்னிக்கை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்துகிறோம். இதுதான் ரூட். இந்த ரூட்டுக்குள்ளே பாருங்கள், ஏ யூசர் 1 பின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து பார்த்துட்டோம்னா யூசர் ஃபைல் டைரக்டரி PQR. இதுக்குள்ளே பார்த்துட்டோம்னா ஃபைல்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஒரு டைரக்டரி வருது STU, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ். ஸோ இதுதான் ட்ரீ ஸ்ட்ரக்சர். போய்கிட்டே இருக்கும். ஒரு ரூட்லேருந்து ஒரு பாத் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ரூட்டு யூசர் 1 மெயில், ரூட்டு யூசர் 1 மெயில். ஸோ இங்கே போய்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து யூனிக்கான பாத் நேம் இதில் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ யூசர் 1க்கான டைரக்டரி இது, பின்னுக்கான டைரக்டரி, அதுக்குள்ளே இன்னொரு டைரக்டரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரூட்டில் அசைன் பண்ணிவிட்டு நம்ம நிறைய டைரக்டரிஸை உள்ளே கொண்டு போகலாம். ஓகேங்களா? இதுதான் ட்ரீ ஸ்ட்ரக்சர் டைரக்டரி. இப்போதைக்கு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த மெத்தடு தான், இந்த டைரக்டரி தான். நெக்ஸ்ட் ஏசைக்ளிக் கிராஃப் டைரக்டரி. இந்த பேர்லேயே பாருங்கள் ஏசைக்ளிக் இருக்குது. அப்போனா சைக்கிள் ஃபார்மேஷன் இருக்கக்கூடாது. ஷேரிங் ஃபைல்ஸ் பிட்வீன் யூசர்ஸ் அண்ட் நோ சைக்கிள்ஸ். அதாவது லூப் திரும்ப பின்னால் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு 2 டைரக்டரிஸ் இருக்குது, ஏ அண்ட் பி. இது வந்து ஒரே ஃபைலை கூட பாயிண்ட் பண்ணலாம். ஸோ 2 யூசர்ஸ்க்கும் ஒரே ஃபைல் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏசைக்ளிக் கிராஃப் டைரக்டரியில் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே டைரக்டரி வந்து 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் ஏ, யூசர் பின்னு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கீழே வந்து எத்தனை டைரக்டரிஸ் இருக்குது, லிஸ்ட்டு, டூ, எக்ஸ் கவுண்ட்டு, இசட், ஒய், டபிள்யூ. இந்த மாதிரி 4 டைரக்டரிஸ் இருக்குது. இந்த ஏவும் என்ன பண்ணுது,
வியூ என்ன பண்ணுது, இந்த டைரக்டரியை காமனாக ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க பார்க்குது. அப்போது இது எல்லாமே எதில் பாசிபிள், ஏசைக்ளிக் கிராஃப் டைரக்டரியில் பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திரும்பவும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த டைரக்டரியும் இந்த டைரக்டரியும் எதை யூஸ் பண்ணுது, இந்த டைரக்டரியை யூஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் டைரக்டரிஸை வந்து என்ன பண்ணலாம், ஒரே ஃபைலை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும், சேம் ஃபைலை அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த டைரக்டரியில். அதான் ஏசைக்ளிக் கிராஃப் டைரக்டரி, எந்த ஒரு லூப்பும் வராது இதில். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஜென்ரல் கிராஃப் டைரக்டரி. ஜென்ரல் கிராஃபில் சைக்கிள் ஃபார்மேஷன் இருக்கும், லூப் இருக்கும். ஓகேங்களா. அதாவது ஒரு ஃபைல் வந்து திரும்ப பேரண்ட்டே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எ ஃபைல் கேன் பாயிண்ட் பேக் டு எ பேரண்ட். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஆனால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து கார்பேஜ் கலெக்ஷன் தேவைப்படும் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இந்த ரூட்டுக்குள்ளே ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஏலேருந்து ஒரு டைரக்டரி, அப்போ பிலேருந்து டேரெக்டாக ஃபைலு, சிலேருந்து ஒரு டைரக்டரி. இப்போது இந்த டைரக்டரியில் பாருங்கள், டெக்ஸ்ட்டு ஒரு ஃபைல், டி ஒரு ஃபைல். ஓகே, இதுலேருந்து ஒரு டைரக்டரி வருது பாருங்கள், மேக்ஸு கவ். இந்த எஃப்லேருந்து மேக்ஸ் கரண்ட் ஆகிருக்கு, திரும்ப மேக்ஸ்லேருந்து எஃப் கரண்ட் ஆகிருக்கு, ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்குங்களா. ஓகேங்களா. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், எ ஃபைல் கேன் பாயிண்ட் பேக் டு எ பேரண்ட். திரும்ப பேரண்ட்டே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லூப் ஃபார்மேஷன் எல்லாமே இருக்கும். இது ஃப்ளெக்சிபிள் தான், ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது ஃப்ளெக்சிபிள் தான், ஆனால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஜெனரல் கிராஃப் டைரக்டரி. ஸோ இந்த 5 டைரக்டரியில் எது பெஸ்ட்னா, தேர்ட் ஒன் இஸ் த பெஸ்ட். ட்ரீ ஸ்ட்ரக்சர்டு தான் ரொம்ப பெஸ்ட். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.